மகாநதி அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் காவேரி வந்து ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் விஜய் கால் பண்ணி சாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சாரி வேறு வைங்க ஃபோன் அப்படின்னு கடுப்படிச்சிட்டு காவேரி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஃபோன் பண்ணி காவேரி கிட்ட வந்து ரொம்ப சாரிங்க அப்படின்னோடனே, என்னங்க பிடிக்கலன்ட்டு திரும்ப சாரிலாம் சொல்லி ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் உங்கள் அம்மாவும் உங்கள் கசின் இருக்காங்க இல்லையா விஜய், அவரும் சொல்லி தான் எனக்கு கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. அதனால தான் அந்த இடத்துல அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப அடங்காப்படாரின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு செட்டே ஆகாது, என்னோட கசின் தான், இருந்தாலும் ஏன் நான் கல்யாணம் பண்ணலன்னு யோசிச்சிங்களா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே தான் அந்த இடத்துல உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஃபோனை வைங்க அப்படின்னு காவேரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்போ நேராக காவேரி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. சாரதாவை பார்த்து பயங்கரமாக கத்துறாங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்க மனசில், உண்மையிலே நீ தான் என்னை பற்றியான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்தளவுக்கு நீ வந்து பண்ணுற, அவர்கிட்ட எவ்வளோ கேவலமாக என்னை பற்றி சொல்லி வச்சுருக்க. அவர் அந்த விஜயோட சேர்ந்துக்கிட்டு என்ன தான் நினச்சிட்ருக்க, இனிமேல் மூஞ்சிலே முழிக்காது, இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசி திட்டிடுறாங்க சாரதாவை. சாரதா அப்படி கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படி என்ன சொல்கிறதுனே தெரில அப்படி நிற்கிறாங்க. ஏன்னா சாரதாவோட நிலைமை அப்படி. ஸோ காவேரி கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது சாரதா வீட்டில் இல்லை. ஒரு பக்கம் அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது சாரதாவுக்கு. நம்ம காவேரிக்கு சாரதாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையும் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. சரி கோயிலுக்கு போயிருப்பாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தாலும் சாரதா இல்லை. என்ன பண்ணுறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அம்மாவை காணோம் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் உடனே வரேன் அப்படின்னு. அத்தை எங்கே போயிருப்பான்னு தெரியலையேன்னு ஒரு பதட்டத்தில் விஜய் வராரு. எல்லா இடத்துலையுமே காவேரியோடு போயிட்டு சேர்ந்து தேடுறாரு. எங்கேயுமே சாரதா இல்லை அப்படின்னு உடனே விஜய்க்கு ரொம்ப பயமாயிருது. காவேரியும் அழாதீங்க மிஸ், பார்த்துக்கலாம், கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க சாரதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது தாத்தா சொல்கிறாங்க, வீட்டுக்கு வா விஜய் அப்படின்னோடனே, எதுக்கு நீ வா சொல்கிறேன் அப்படின்னோடனே, காவேரியும் கூட்டிகிட்டு வா அப்படின்னோடனே 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே சாரதா இருக்காங்க. உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி காவேரி அழறாங்க. ஏம்மா அப்படி பண்ண, என்னை தவிக்க விட்டுட்டியம்மா, நீ இல்லைனா நான் என்னம்மா பண்ணுவேன், ஏதோ கோவத்தில் திட்டுட்டேன், அதுக்காக நீ இப்படியாம்மா பண்ணுவேன், வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா. வர முடியாது, இதுதான் என்னோட வீடு, நான் இங்கே தான் இருப்பேன். நீ தானே சொல்கிற விஜயோடு சேர்ந்துட்டு எல்லாமே பண்ணுறேன்னு. விஜய் எனக்கு பெத்த புள்ள மாதிரி தான், ஆனால் பெக்கலை, ஆனாலும் அவர் என்னைய நல்லா பார்த்துக்கிறாரு, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீ போடி வீட்டுக்கு அப்படின்னு உடனே காவேரி அதிர்ச்சி ஆகிட்டு அப்படி அழறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.